ரொம்ப அவசர அவசரமா எல்லா கட்சிகளும் தொடதட்டிக்கிட்டு கிளம்புது. முதல்வர் அவர்களுடைய பெரிய சிறப்பு என்னன்னா, என்ன செய்ய போறாருங்கிறதே தெரியலையே ஐயா. பிரதம மந்திரியில இருந்து உள்துறை மந்திரியில இருந்து அத்தனை பேரும் தவிக்கிறான். மகாராஷ்டிராவுல முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க. அதை இப்ப கொஞ்ச நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. போய் ஒரு மதத்துக்காரவங்கள மட்டும் வெறுக்கிறியே ஏன்? தமிழ்நாட்டுல அந்த நிலை இல்ல. நாம எல்லாரும் சகோதரர்களா இருக்கிறோம். இப்படி இஸ்லாமியர்களோடு கிறிஸ்தவர்களோடு எளிய பிற்பட்ட பட்டியலின மக்களோடு நம்முடைய தொடர்பு அழுத்தமாக இறுக்கமா இருக்கு. எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாரும் தொடர்ந்து என்னென்னமோ பேசுறாங்களே, என்னடா காரணம்னா இது நல்லா ஆட்சி செய்யறத பொறுத்துக்க முடியல, பொறாமை. வடநாட்டுல இருந்து இந்தியா பூரா பாக்குறான். ஒன்னே ஒண்ணு அவன் கண்ணை உறுத்துது, தமிழ்நாடு மட்டும் உறுத்துது. நல்லா இருக்கானே, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற ஆட்சி வேணுமா? மதத்தாலும் ஜாதியாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி வரணுமா? அதுதான் இப்ப நம்ம முன்னால இருக்கக்கூடிய கேள்வி. நம்முடைய உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் எல்லோரும் கூடி ஒரு அருமையான விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். தமிழக முதல்வர் அவர்கள் செய்து வருகிற காரியங்களை பாராட்டும் முகத்தான் நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த விழாவிலே பங்கு கொள்ளுகிற அருமை சகோதரர் ஐயா லியோனி அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் புலவர் ராமலிங்கம் அவர்கள், சகோதரி அறந்தாங்கி நிஷா அவர்கள், எங்களை எல்லாம் வரவேற்று உரையாற்றிய அருமை தோழர்கள், இந்த பகுதி செயலாளர், நம்முடைய தமிழ்நாட்டிலே உள்ள கோவில்கள் எல்லாவற்றையும் யாரும் குறை சொல்ல முடியாத வகையிலே மிக அருமையாக நிர்வகித்து வருகிற நம்முடைய மதிப்பிற்குரிய அமைச்சர் பெருந்தகை அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு அவர்கள், அவர்களுடைய பொறுப்பிலே நடக்கிற இந்த விழா, இதிலே கலந்து கொள்ளுகிற போது ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு இவர்கள் எல்லாரையும் வணங்கி மகிழ்கிறேன். ரொம்ப அவசர அவசரமா எல்லா கட்சிகளும் தொடதட்டிக்கிட்டு கிளம்புது. தொடதட்டிக்கிட்டு இந்த தேர்தல்ல ஒரு கை பார்த்துடுவோம்னுட்டு இறங்குற நேரம். எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பார்வை. நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு ஒரே பார்வை, மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து எல்லாருடைய பெயரையும் அவர் வாங்கிட்டார். இப்போ இருக்கிற பிரச்சனை எதிர்கட்சிகளுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, குடும்ப தலைவர்களுக்கு, குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு, படிக்கிற பையன்களுக்கு, படிக்கிற பெண்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்து எல்லாருடைய மனதையும் அவர் கவர்ந்து விட்டார். இப்போ எதிர்கட்சிக்காரவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நேற்றுக்கு முந்தா நாள் 5000 ரூபாய் பணம் எல்லாருக்கும் வந்து சேர்ந்துட்டது. அவங்க எல்லாரும் இப்ப என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்றதுன்னுட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய முதல்வர் அவர்களுடைய பெரிய சிறப்பு என்னன்னா, என்ன செய்ய போறாருங்கிறதே தெரியலையே ஐயா. இவர் என்ன பண்ணுவாருன்னே தெரியலையேன்னு எல்லாரும் தவிக்கிறான். யாரெல்லாம்? பிரதம மந்திரியில இருந்து உள்துறை மந்திரியில இருந்து அத்தனை பேரும் தவிக்கிறான்.
எல்லாருக்கும் என்னென்னமோ அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச உத்திகளை எல்லாம் செய்து பார்க்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம மீண்டும் இதே ஆட்சி அமைய வேண்டும்னு ஆசைப்படுறோம். அத்தனை பேருக்கும் அந்த ஆசை இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? வெறும் ஆசைதான் காரணமா? வேற காரணம் இருக்கா என்று யோசித்து பார்த்தால், இந்த நாடு நல்லா வாழணும். தமிழனுக்கு உள்ள ஒரு குணம் என்னன்னா, தமிழன் என்று ஓர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழனுக்குன்னு தனியா ஒரு குணம் இருக்கு. அது என்ன குணம்? இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் போனா ஒரு மாதிரி மனம், தமிழ்நாட்டுக்கு வந்தா வேற மாதிரி மனம். தமிழ்நாட்டுல வடநாட்டுக்காரர்கள் சில பேர் இருக்கு. எங்க தெருவிலேயே 4 பேர் தங்கியிருக்காங்க. அவங்க கிட்ட நான் பேசுவேன். இங்க இருக்கியே, உனக்கு எப்படி இருக்கு? நீ இங்க இருக்கியே, உனக்கு உங்க ஊர்ல இருக்கிற மாதிரி சௌரியமா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா அப்படின்னு நான் அந்த ஆள்கிட்ட, அவர் இந்த கொத்தனாருக்கு துணையா நின்று வேலை செய்யறவர், அவர் சொல்றார், ஐயா நான் மனம் திறந்து சொல்றேன், எங்க ஊர்ல நாங்க இவ்வளவு சௌரியமா இல்லை, இங்க ரொம்ப சௌரியமா இருக்கிறோம். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற அத்தனை பேர் எங்களை ஒரு சகோதரனா நினைக்கிறாங்களே தவிர எங்களை வித்தியாசமா நினைக்கல. எங்க மாநிலத்துல எல்லாம் என்ன தெரியுமா நிலைமை? இந்த மதத்துக்காரருக்கு அந்த மதத்தை கண்டா பிடிக்காது, அந்த மதத்துக்காரருக்கு இந்த மதத்துக்காரரை கண்டா பிடிக்காது. இப்படி ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்கிற நிலை எங்க ஊர்ல எல்லாம் இருக்கு. வெளியில போனா ஒழுங்கா சேருவாங்கிற தைரியம் இல்லை. தமிழ்நாட்டுல அந்த தைரியம் இருக்கு. வெளியில போனா பத்திரமா வருவாங்க, திரும்பி வருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. பெண்கள் பத்திரமா இருக்காங்க. ஏன் மற்ற மாநிலங்கள்ல இல்லையான்னு நீங்க கேட்கலாம். இந்த அளவுக்கு இல்ல. இந்த அளவுக்கு பாதுகாப்பா அவங்க எல்லாம் இல்ல. இருக்கிற மாதிரி அந்த நாட்டுல இருக்கிற அரசாங்கங்கள் இல்ல. அரசே வித்தியாசம் காமிச்சதுன்னா கீழே உள்ளவன்லாம் என்ன பண்ணுவான்? அரசே சார், மகாராஷ்டிராவில் முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீடு கொடுத்திருந்தாங்க. அதை இப்ப கொஞ்ச நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி நிறுத்திட்டாங்க. ஏன்? போய் ஒரு மதத்துக்காரவங்களை மட்டும் வெறுக்கிறியே ஏன்? தமிழ்நாட்டில் அந்த நிலை இல்லை. நாம எல்லாரும் சகோதரர்களா இருக்கிறோம். இசைமுரசு நாகூர் அனிபா, நீங்க எல்லாரும் அவருடைய பாட்டு கேட்டு தோன்றி வருகிறான் உதயசூரியன் அவர் பாடுற பாட்டு, அண்ணா 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 அழைக்கின்றார் 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 அண்ணா அப்படிங்கிற பாட்டை எல்லாம் கேட்டு எழுச்சி பெற்று நம்ம எழுவமே. அவர் தான் என்ன முதலா ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்தவர். ஓட்டர் லிஸ்ட்ல முத ஓட்டு போட்டது நான் அனிபாவுக்கு தான் ஓட்டு போட்டேன். நாகூர் அனிபா நாகப்பட்டினம் தொகுதியில 1957 வருஷத்துல முதல் தேர்தல், திமுகவுக்கு நடந்த முதல் தேர்தல்ல அவரை எம்எல்ஏ நிறுத்தினாங்க. எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிறுத்தினாங்க, வேட்பாளரா நிறுத்தினாங்க. அப்பதான் நான் ஓட்டு போடுற தகுதியை அடைகிறேன். என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்ப திமுகவுல இருந்து அவருக்கு எவ்வளவு ரூபா கொடுத்தாங்க? வேலை செய்யறதுக்கு 900 ரூபாய் கொடுத்தாங்க. 900 ரூபாய். அவருக்காக நான் வேலை செய்தவன் அந்த காலத்துல. நாங்க அப்ப எத்தனை வயசு? எங்களுக்கு 20 வயசு. ஊடு ஊடா போய்
அந்த ஸ்லிப்பை கொடுப்பான். அந்த ஸ்லிப்பு ரூ. 900 அவர் என்ன பண்ணாரு, டோர் ஸ்லிப்புன்னு இந்த கதவுல ஒட்டுறதுக்கு உள்ள சின்ன ஸ்லிப்பு, அதை அடிச்சிட்டு வந்தார். அதுக்கு தான் ரூ. 900 ஆச்சு. எல்லாரும் வந்து அவருக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. அவர் வெற்றி பெறல. அந்த தேர்தல்ல அவர் வெற்றி பெறவில்லை. 1957 நடந்த முதல் தேர்தல்ல நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அந்த அனிபா அவர்களும் நானும் எப்படி இருப்போம் அப்படின்னா சகோதரர்களாக இருந்தோம். கிறிஸ்தவர்கள், அருமை நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள். அவர்கள் வீட்டுல போய் நான் சாப்பிடுவேன், எங்க வீட்டுக்கு அவங்க வந்து சாப்பிடுவாங்க. நான் நாகூர்ல பிறந்தேன், இப்ப திருவாரூர்ல இருக்கிறேன். அந்த பெருநாள் வந்ததுன்னா, இப்போ பெருநாள் வரப்போகுது. இந்த பெருநாள் வந்ததுன்னா அங்கேருந்து பிரியாணி எடுத்து கொண்டாந்து எங்க வீட்டுல கொடுத்துட்டு போவார். என்னங்க அந்த தொடர்பு, என்ன அந்த உரிமை? அப்படி பழகுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஒன்றோடு ஒன்றாக பழகி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் யார் செய்ததுன்னு நினைச்சு பாருங்க. நான் அந்த காலத்தில இருந்து நான் பார்த்துட்டு வர்றேன். 1949ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்ச போது எனக்கு 12 வயசு. அன்னையில இருந்து அண்ணாவை பார்த்தவன் நான். அண்ணா கூடவே அங்க இங்க போற இடங்களுக்கு போய் பார்த்து பழக்கப்பட்டவன். அண்ணா பேச்ச கேட்டவன். என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒவ்வொரு ஊர்ல வர்ற பொழுதும் அந்தந்த ஊருக்கு தகுந்த வார்த்தைகளை சொல்லுவார். நாகூருக்கு வந்து நாகூர் அனிபா அவர்களுடைய வீட்டை திறந்து வச்சார் அண்ணா. ஒரு வீடு கட்டினார் சின்னதா. சின்ன வீடு இல்ல, வீடு சின்னதா இருந்துச்சு. அது கட்டினார். அதை திறந்து வைக்கிறதுக்கு அண்ணாவை கூப்பிட்டாரு. அண்ணா வந்தார். அதுல பேசுறார். அப்பதான் அந்த கூட்டணி உருவாகுது. கூட்டணி உருவாகிற நேரம் யார் யார் இருக்காங்கன்னா 3 பேர் தான் இருந்தாங்க. அப்போ அண்ணாவோட இஸ்மாயில் சாஹிப் இருந்தார், அவர் முஸ்லிம் லீக். ராஜகோபாலாச்சாரியார் இருந்தார், அவரு சுதந்திர கட்சி. 3 பேர். அப்போ என்ன செய்வாங்க எதிரிகள், எதிர்கட்சியில அவரு என்ன சொல்லுவாங்கன்னா, முக்காலி கூட்டை முறியடிப்போம், முக்காலி கூட்டை முறியடிப்போம் அப்படின்னா. முக்காலின்னு சொன்ன போது என்ன சொன்னாங்க? இந்த கூட்டணி உருப்படாதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு கொள்கை, உங்களுக்கு ஒரு கொள்கை, உங்களுக்கு ஒரு கொள்கை, நீங்க எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும்னு கேட்டாங்க. அப்ப நாகூர்ல பேசுகிற பொழுது அண்ணா சொன்னார், நாங்க தேர்தலுக்காக ஒன்றுபட்டிருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் வெவ்வேறு கொள்கைன்னு எங்களுக்கே தெரியும். ஒரு கால் எங்களுக்கு ஒத்து வரலன்னா 3 முறை தலாக் சொல்லிவிட்டு பிரிந்து விடுவோம். 3 முறை தலாக் சொல்லிவிட்டு பிரிந்து விடுவோம், அதுக்காக கவலைப்பட மாட்டோம். அந்த நாகூருக்கு வந்த உடனே இஸ்லாமியர்கள் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே சொன்னார். இப்படி இஸ்லாமியர்களோடு, கிறிஸ்தவர்களோடு, எளிய பிற்பட்ட பட்டியல் இன மக்களோடு நம்முடைய தொடர்பு அழுத்தமாக இறுக்கமா இருக்கு. அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறோம், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அண்ணா சொன்னார், நான் கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டங்களை எந்த கொம்பனாலும் எந்த காலத்திலும் மாற்ற முடியாதுன்னு சொன்னார். அந்த வகையில நாம எல்லாரும் எல்லா மக்களுக்கான நன்மைகளையும் நம்முடைய அரசு செய்து வருகிறது. இப்ப ஏன் இவங்கெல்லாம் கடந்து தவிக்கிறான்? அவர் ஒண்ணு சொல்றாரு, இவர் ஒண்ணு சொல்றாரு, இவர் ஒண்ணு சொல்றாரு. எதை செஞ்சாலும் இதை ஏன் நீ செய்யல, அதை ஏன் செய்யல, செஞ்சாக்கா ஏன் செஞ்ச, காப்பாத்த பாக்குறீங்க என்ன, எதிரியே உங்க குற்றவாளிகளை காப்பாத்த பாக்குறீங்க என்ன. அவசரமா விசாரிச்சு அவனுக்கு தீர்ப்பு சொன்னா, ஏன் இவ்வளவு அவசரமா தீர்ப்பு சொன்னேன்? இப்ப என்ன பண்றதுங்க?
தீர்ப்பு சொன்னாலும் குத்தம் சொல்ற, தீர்ப்பு சொல்லலைனாலும் குத்தம் சொல்ற. அப்ப உன் நோக்கம் என்ன? ஏதாவது சொல்லணும், அவ்வளவுதான். ஏன் சொல்றான்? ஒரே காரணம் தான், பொறாமைதான். என் நண்பன் ஒருத்தன் இருந்தாங்க, என் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தான்னா ஏதாவது நல்லா இருந்தா அவனுக்கு பொறுக்காது. நல்லவன். இப்படி கொல்லை பக்கம் போவான். வாழை மரம் கொஞ்சம் நல்ல பெரிய தாறு, பெரிய பெரிய பழமா இருந்துச்சு. பார்த்தான், மரம் நல்லா காய்க்குது போல இருக்கேன்னா, மரம் நல்லா காய்க்குது போல இருக்கேன்னா. போனான் சார். 2 நாளையில அதுவும் அது கூட இருந்த சிங்கம் வெடிச்சிருந்த கண்ணை எல்லாம் விட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னான், நல்லா காய்க்கும் போல இருக்கேன்னா. என் பேரன் தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்தான். பார்த்தான், துரு துருன்னு இருக்கானேன்னு சொல்லிட்டு போனான். காலை உடைச்சிக்கிட்டு வந்தான். இவனுக்கு அந்த பொறாமை. கிராமத்திலேருந்து எங்க ஆள் வந்தாரு. அவர் சொன்னாரு, நம்ம வயல்ல களை ரொம்ப மண்டி போச்சுங்க, களை எடுக்கணும். நான் சொன்னேன், வேண்டாம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், இவன் வாயால சொன்னாலே நடக்கும்ல. இவன் வாயால சொன்னாலே நடக்கும். நான் கொண்டாடுறேன் அவனை அப்படின்னு கிராமத்துக்கு அவனை செலவு பண்ணி அழைச்சிட்டு போனேன். எதுக்கு அழைச்சிட்டு போறேன்னா, அனாவசியமா வரமாட்டேனா. சும்மா வாடா, முக்கியமான வேலை, உனக்கு பழக்கமான வேலையை செய்யப்பா. வந்தான். சுத்தி காமிச்சேன், வயலையெல்லாம் சுத்தி காமிச்சேன். பார்த்தான். என்னன்னா, களை ரொம்ப மண்டி இருக்கு, உன் வாயால ஒரு வார்த்தை சொல்லுடா, நடக்கும் அப்படின்னு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இவ்வளவு கலைகளுக்கு இடையில பயிர் 2 ஒண்ணு இருக்கேன்னா. பயிர் போயிட்டு, அது ஒண்ணும் இல்ல, அவன் மனசு. இப்ப எதிர்க்கட்சிகள் என்ன நினைச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத ஒரே மனசுதான். இவன் இருக்கப்படாது, நல்ல ஆட்சி நடக்கப்படாது, ஆட்சியில எந்த குறையும் சொல்ல முடியல. அதனாலே இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால், ஏதோதோ வாய்க்கு வந்ததை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம எல்லாரும் தமிழை எந்த வகையில எல்லாம் உயர்த்தலாம், எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் என்று பார்த்து தமிழை மேம்படுத்தி கொண்டு வருகிற ஆட்சியை நாம் இப்பதான் கண்கூட பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, எல்லா மாணவர்களையும் கூட்டி வைத்து திருக்குறள் திருப்பணின்னு ஒண்ணு நடக்குது. திருக்குறள் திருப்பணி. அந்த மாணவர்களுக்கு திருக்குறள் சொல்லுகிற பணி தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. அதற்கு ஒரு ஆசிரியர், எல்லாத்தையும் நல்லொழுக்கம் வரணும், நல்ல பண்பாடு வரணும், தமிழ் இலக்கியங்களை எல்லாரும் கற்க வேண்டும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் என்றெல்லாம் நினைத்து செய்கிற இந்த செயல் இருக்கே, அற்புதமான செயல். அப்புறம் ஏன்டா இப்படிலாம் கடந்து கத்திரி கிடக்குறானோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைச்சு பார்த்தோம்னா ஒண்ணுதான் தெரியும், ஒரே காரணம் தான். உடனே ஒருத்தன் கோயில்ல மணி அடிப்பான். மணி அடிச்சா ஒருத்தன் போய் சோறு வாங்கி சாப்பிடுவான். மணி அடிச்சா ஒரு பட்டை சோறு கொடுப்பான். பூஜை நடக்கும், பூஜை நடந்தவன ஒரு பட்டை சோறு கொடுப்பான், வாங்கி சாப்பிடுவான். தினம் வாங்கி சாப்பிடுவான். அவனுக்கு என்ன ஒரு அடையாளம்னா மணி அடிக்கிறது தான். மணி அடிச்ச உடனே போவான், கோயிலுக்குள்ள போவான், அவர் பூஜை பண்ணிவிட்டு ஒரு பட்டை சோறு கொடுப்பாரு, அன்னைக்கு சாப்பாடு சரியா இருக்கும், போயிடுவான். ஒரு 7-8 நாளா மணியே அடிக்கல, மணியே அடிக்கல. இவன் போறாதுக்குள்ள அவர் போயிட்டாருங்கிறான், போறான், சோறு கிடைக்கல. ஒரு நாள் அது குறுக்கள் வந்தாரு. இவன் அவரை பிடிச்சிட்டான். யோ, ஏன் மணி அடிச்சு தொலைக்க மாட்டேங்கிற, என்ன விஷயம்? அதுக்கு அந்த குறுக்கள் சொன்னாரு, மணி அடிக்காததுக்கு 4 காரணம் இருக்குன்னாரு. மணி அடிக்காததுக்கு 4 காரணம் இருக்குன்னா. என்னடா காரணம்னா,
ஒண்ணு, அந்த மணியை மாட்டி வச்சிருக்கிற கொக்கி உடைஞ்சு போச்சு. அப்ப உடைஞ்சு போனா என்ன பண்ணுவோம்? மணி விழுந்துரும். 2வது, அதை இழுத்து அடிக்கிற கயிறு நஞ்சு போச்சு. அப்ப அடிக்க முடியாது. சரி. 3வது காரணம், அதை அடிக்கிற பையனுக்கு 2 நாளா ஜுரம். சரி. 4வது காரணம், அந்த மணி 1 வாரத்துக்கு முந்தி திருட்டு போயிட்டுன்னா. இப்ப எதுங்க காரணம்? திருட்டு போன மணியில கயிறு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? திருட்டு போன மணியில கொக்கி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? ஒரே காரணம், திருட்டு போச்சு. அதானே? இப்ப இத்தனை பேர் இந்த எதிர்கட்சிக்காரர்கள் எல்லாரும் தொடர்ந்து என்னென்னமோ பேசுறாங்களே, என்னடா காரணம்னா 7 காரணம் சொல்லுவான். இல்ல, ஒரே காரணம் தான். என்ன தெரியுமா? இது நல்லா ஆட்சி செய்யறத பொறுத்துக்க முடியல, பொறாமை. அந்த பொறாமையில சொல்லுகிற பொழுது நாம கவனமா இருக்கணும். நம்மகிட்ட இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரே விஷயம்தான். கவனமாக இருந்து நம்முடைய ஆட்சியை நாம் காப்பாத்திக்கணும். கோயில்ல விழா நடக்குது இல்ல, போகும்போது பெண்கள் கழுத்துல நிறைய நகை போட்டிருப்பாங்க. அப்போ போலீஸ்காரவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கவனமா பார்த்துக்குங்க, நகைய கவனமா பார்த்துங்க அப்படின்னு. துணியை எடுத்து போட்டு மூடி அதை எடுக்க முடியாத அளவுக்கு பத்திரமா இருங்க. உங்க நகைய நீங்க காப்பாத்திக்கங்க. இங்க திருடர்கள் இருக்கிறார்கள், கவனமா இருங்க. அதைத்தான் இப்ப நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. அருமையான நண்பர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, எல்லாரையும் நான் தாழ்வணிந்து கேட்டுக்கொள்வது ஒண்ணுதான். இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அது நம்முடைய சொத்து. இது நம்முடைய சொத்து. இந்த சொத்தை களவு போகும்படியாக விட்டுவிடக்கூடாது. எப்படி நகையை காப்பாற்றி கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்க்கிறீங்களோ அதுபோல இந்த ஆட்சியை காப்பாற்றி 26லும் தொடரும்படியாக செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு நம்முடைய எல்லாருக்கும் இருக்கிறது. இதை ஒவ்வொருத்தரும் உணரணும். ஒவ்வொருத்தரும் உணரணும். நான் அடுத்தவருக்கு சொல்லணும், அவங்க எனக்கு சொல்லணும். கலைஞர் தஞ்சாவூர்ல நின்னார் 62ல. பரிசுத்தனாரை எதிர்த்து, பெரிய பணக்காரரை எதிர்த்து ஜெயிச்சார். அப்ப நாங்கெல்லாம் அவருக்கு வேலை செய்வோம், லெட்டர் எழுதி போடுவோம். எங்க கூட சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம், தஞ்சாவூர்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் லெட்டர் எழுதுவோம். அவங்க வீட்டில் போய் ஒரு நாளைக்கு சாப்பிடாத வீட்டில் சாப்பிட்டுட்டு நீங்க கலைஞருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவோம். இப்படியெல்லாம் நாங்க மனப்பூர்வமா வேலை செஞ்சோம். அத மாதிரி ஒவ்வொருவரும் செய்ய வேணும். நாம எல்லாரும், ஏன்னா நம்முடைய சொத்தை நாம தான் காவந்து பண்ணிக்கணும். இது நம்முடைய சொத்து. அவர் தளபதி ஸ்டாலினுடைய சொத்து அல்ல, நம்ம சொத்து. இந்த ஆட்சி என்பது நம்முடைய சொத்து. இந்த நம்முடைய சொத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏமாந்து போய் இருந்து விடக்கூடாது. ஏமாற்று சொற்கள் வரும், வஞ்சகமான சொற்கள் வரும். அதில் எல்லாம் நாம் ஏமாந்து விடாமல் இருந்து கவனமாக நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பெரிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம். இதுவரைக்கும் தேர்தல் நடந்தது சார். எதிர்கட்சிகள் இருக்கும், எதிர்கட்சிகள் இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாங்க, இவங்க எழுத்து சொல்லுவாங்க. அதை மீறி தேர்தல் நடக்கும். யாராவது ஜெயிப்பாங்க, ஒருத்தர் தோப்பாங்க, போகும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு பெரிய கொள்கை போர் நடக்குது. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற ஆட்சி வேணுமா? மதத்தாலும் ஜாதியாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி வரணுமா? அதுதான் இப்ப நம்ம முன்னால இருக்கக்கூடிய கேள்வி. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், அண்ணன் தம்பியா இருக்கணும், அக்கா தங்கச்சியா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். அப்படிங்கக்கூடிய ஆட்சி நமக்கு வேணுமா?
தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி தொடர வேண்டும். அதுதான். இல்ல அதை பத்தி கவலை இல்லை. அந்த மதத்துக்காரன் இந்த மதத்துக்காரன் அடிச்சுக்கலாம், இந்த மதத்துக்காரன் அந்த மதத்துக்காரன் அடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற எது வேணாலும் வரலாம். முதல்ல மாதிரி வடநாட்டுல இருந்து பாக்குறான் சார், இந்தியா பூரா பாக்குறான். ஒன்னே ஒண்ணு அவன் கண்ணை உறுத்துது, தமிழ்நாடு மட்டும் உறுத்துது. என்னடா இது மட்டும் வித்தியாசமா இருக்கு, இது மட்டும் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்குது, அவன் இஷ்டத்துக்கு நடக்கிறானே, நல்லா இருக்கானே சார், எங்க இஷ்டத்துக்கு நாங்க நடக்கிறோம். சரி, அது தப்பா? தப்பா இருந்தால் இந்த நாள் வரைக்கும் மற்ற மாநிலங்களை விட நம்முடைய மாநிலம் பின்தங்கி இருக்கணுமா இல்லையா? இல்லையே. எல்லா மாநிலங்களையும் உயர்ந்த நிலையிலே இருக்கு, உயர்ந்த நிலையில கொண்டு போய் வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். கல்வியா முதல் நிலை, பொருளாதார நிலையா முதல் நிலை, இப்படி எல்லாவற்றிலேயும் உயர்ந்த நிலையிலே கொண்டு போய் வைத்திருக்கிறார். இந்தியாவிலே இருக்கிற அத்தனை மாநிலங்களிலேயும் வளர்ச்சி பெற்ற மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு தான் என்று நாம சொல்லல, ஒன்றிய அரசு சொல்லுது, ஒன்றிய அரசினுடைய குறிப்புகள் சொல்லுகின்றன. ஆகையினால நாம எல்லாரும் கவனமாக இருந்து நம்முடைய ஆட்சியை நம்ம நலனுக்காக நாம காப்பாற்றியாக வேண்டும். அந்த பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான் நான் வந்தேன். நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒரே நோக்கத்தோடு மீண்டும் இந்த ஆட்சியை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆட்சி இது, இதை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒரு போர் வீரனை போல செயல்பட வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் தாழ்வணிந்து கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் உளமார்ந்த நன்றி, வணக்கம்.